ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க டாப் 10 சீரீஸ் போடுங்க அப்படின்ட்டு காலேஜில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் இருக்கிற டாப் 10 காலேஜஸ் பார்க்க போகிறோம். அதாவது சென்னையில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற டாப் 10 காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காலேஜஸோட நேம் என்ன, அந்த காலேஜஸ் எந்தெந்த ஊரில் லொக்கேட் இருக்குது, அடுத்தது இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரேட்டிங்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜில் கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் எந்த வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பார்த்தோன்னா ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மலையம்பாக்கம் அப்படின்ற ஊரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1399. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஸோ இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.415. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட ரேட்டிங்கா இருக்கு. ஸோ அடுத்த செகண்ட் பிளேஸ்ல என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தண்டாளம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1997, அதாவது 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1211. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அடுத்தது இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் தான் 4.415 அந்த ரேட்டிங் தான் இருக்கு. அடுத்தது தேர்ட் பிளேஸ்ல என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பெரம்பலூர் அங்கதான் லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்னன்னு பார்த்தோம்னா 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தோம்னா 1219. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அடுத்தது இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.215. அடுத்ததா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிற காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பரத்துல தாங்க. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1995. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1419. அடுத்தது இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 4.215. ஸோ அடுத்ததான் ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பலூர்ல தான் இருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தோம்னா 1216. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஸோ அடுத்ததான் இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4.215. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட ரேட்டிங்கா இருக்கு. அடுத்தது சிக்ஸ்த் பிளேஸ்ல என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். இந்த காலேஜ் தாம்பரத்துல தான் லொக்கேட் இருக்கு. என்ன இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1324. அடுத்ததா இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4 கொடுத்துருக்காங்க. அடுத்ததா செவன்த் பிளேஸ்ல என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபிஎல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்பலூர்ல. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்னன்னு பார்த்தோம்னா 2011. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1140. ஸோ அடுத்ததா இந்த காலேஜோட ரேட்டிங் என்ன 5க்குன்னு பார்த்தோம்னா 4.3 இருக்கு. அடுத்ததா 8th பிளேஸ்ல இருக்கிற காலேஜ் பேர் என்னன்னு பார்த்தோம்னா டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செம்பரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் என்ன இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தோம்னா 1202. அடுத்ததா இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 5க்கு 3 இருக்கு. அடுத்ததா 9th பிளேஸ்ல இருக்கிறது என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா லோயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா OMR கலவாக்கம் அப்படின்ற இடத்துல தான் லொக்கேட் இருக்கு. என்ன இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தோம்னா 1315. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடா இருக்கு. அடுத்ததான் இந்த காலேஜோட ரேட்டிங் 5க்கு என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 3.5 இருக்கு. அடுத்ததா 10th பிளேஸ்ல என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எருமையூர்ல. ஸோ என்ன இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1405 தான். ஸோ அடுத்ததான் இந்த காலேஜோட ரேட்டிங் என்னவா இருக்கு 5க்கு பார்த்தோம்னா 3.6 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு டாப் 10 காலேஜோட லிஸ்ட்டை நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்கு என்னென்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் காலேஜஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 12th படிக்கிற பசங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.